முகம் மூடியபடி போலீசாரால் அழைத்துச் செல்லப்படும் இவர்தான் மாமியார் கொலை வழக்கில் 20 நாட்கள் கழித்து கைது செய்யப்பட்டுள்ள மருமகள் தேவிகலா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே காளசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் கோவிந்தம்மாள் தம்பதியினருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மகன் சீராளன் இராணுவத்தில் உள்ள நிலையில் கணவர் ராமன் காலமாகிவிட்டதால் கோவிந்தம்மாள் தனது மருமகள் தேவிகலா மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி சுயநினைவற்ற நிலையில் மாமியார் கோவிந்தம்மாளை மருமகள் தேவிகலா வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். வீட்டில் தவறி விழுந்ததில் மாமியார் சுயநினைவிழந்ததாக மருத்துவர்களிடம் தெரிவித்தார். அங்குள்ள மருத்துவர்கள் கோவிந்தம்மாளுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறிய நிலையில் பின்னர் சிகிச்சை பலன் இன்றி கோவிந்தம்மாள் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து கோவிந்தம்மாளின் சடலத்தை தேவிகலா வீட்டிற்கு கொண்டு செல்ல முயன்ற நிலையில் கோவிந்தம்மாளின் சாவில் மர்மம் இருப்பதாக மகள்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து கோவிந்தம்மாளின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 20 தினங்கள் கழித்து பிணக்கூராய்வு அறிக்கை வந்த நிலையில் கோவிந்தம்மாளின் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து மருமகள் தேவிகலாவை பிடித்து விசாரித்த போது கோவிந்தம்மாள் கொலைக்கான மர்மம் விலகியது. மகன் சீராளன் இராணுவத்தில் இருக்கும் நிலையில் மருமகள் தேவிகலாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி அவரை மாமியார் கோவிந்தம்மாள் திட்டி வந்ததாகவும் இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று தனது கணவர் மீது தான் கொண்ட தீராத காதலின் அடையாளமாக தனக்கு பிறந்த 2 குழந்தைகளின் பிறப்பில் சந்தேகப்பட்டு மாமியார் 2 குழந்தைகளும் யாருக்கு பிறந்தது என்று அவதூறாக பேசியதால் ஆத்திரம் தாங்காமல் கழுத்தில் ஏறி மிதித்ததாக போலீசாரிடம் தெரிவித்த தேவிகலா மாமியாரின் கழுத்தை பிடித்து நெரித்ததால் அவர் மூர்ச்சையானதாகவும் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி கொலையை மறைக்க முயன்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அவரை கைது செய்து முகத்தை மூடி அழைத்துச் சென்ற போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் பசுபதி மற்றும் வேல்ராஜ்.